Lakshmi, Adishta Lakshmi, Adishta Lakshmi, Adishta Lakshmi. எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லட்சுமி. Powered by Milton, protection partner Good Night Advanced Express System. மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி தவம் கடந்து ஒரு பெண்ணால தான் தன்னை அழிக்க முடியும் அப்படின்ற வரம் வாங்கிட்டாரு. ஒரு பெண்ணால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஆணவத்துல அவர் எக்கச்சக்கமான கொடுமைகளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆக்கிர சக்தி இருக்கும் பெண்களுக்கு அழிக்கிற சக்தியும் உண்டு அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி பார்வதி சக்தி ரூபம் எடுத்து இந்த அரக்கனை வதம் செஞ்சாங்க. வதம் செஞ்ச இந்த நாளுதான் நம்ம விஜயதசமின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். மகிஷாசுர மர்தினிய கும்பிட்டு இருக்கோம். இந்த அழகான நாள 4 அழகான சின்னத்திரை நட்சத்திரங்கள் நம்ம கூட செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. Let's welcome our 4 serial beauties. Adishta Lakshmi, Adishta Lakshmi, Adishta Lakshmi. வணக்கம் வந்தனா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்திருக்கிறது. Thank you so much. எனக்கும் தான். Very happy விஜயதசமி. Yeah, thank you so much. Wish you the same. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்தனா? நான் சீரியல்ஸ் Very nice. 2 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். உங்களுடைய கேரக்டர்ஸ் பத்தி சொல்லுங்களேன். மோஸ்ட்லி வில்லி ரோல்ஸ் தான் நிறைய சூஸ் பண்ணுவேன். இவ்வளவு அழகான முகத்துக்கு எதுக்கு வில்லி ரோல்? இல்ல நேர்ல பாக்கிறதுக்கு பாசிட்டிவா அந்த மாதிரி தோணும். பட் ஆனா டிவில டெரரா தான் இருக்கீங்க. பட் நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது இல்லையா? யூ ஆர் வெரி ஹாப்பி கோ லக்கி. அப்படி கிடையாது. யா. உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள், ஒரு பெண்ணாக பிறந்ததுல வந்து ஒரு சர்டன் ஃப்ரீடம், ஒரு சர்டன் லிபரேஷன் இருக்கும். சோ ஒரு பெண்ணாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன செய்ய பிடிக்கும்? பெண்ணாகனா ட்ரெஸ்ஸிங் ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். டிபிக்கலா வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூ பீன் டூயிங் வெரி வெரி வெல். அண்ட் உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரு உங்களுடைய இந்த? ரொம்ப சப்போர்ட்டிவ். ரொம்ப சப்போர்ட்டிவ். நைட் லேட்டா வந்தாலும் அந்த மாதிரி, பிகாஸ் அவரும் மீடியால இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. அவரு சில வேலைங்கள்லாம் அவரே பாப்பாரு. வெரி சப்போர்ட்டிவ். சமையல பண்ணுவாரா? யா, he cooks. Very very nice. Thank you so much Vandana for being with us. Thank you. நீங்க இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும், எக்கச்சக்கமான பரிசுகள் வின் பண்ணணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Sure. வணக்கம் ஷாமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஷாமிலி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்ப சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜீ தமிழ்ல பிரியசகி சீரியல்ஸ் பண்ணிட்டு. பிரியசகில உங்களுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்க. பிரியசகில என்னோட கேரக்டர் ஒரு சுட்டி பொண்ணு அண்ட் மாடர்ன், லைக் ஒரு மாடர்ன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி ஒரு பொண்ணு. ஓகே. சோ நல்லா இருக்கு, அது பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புதுமையான வித்தியாசமான ஒரு ரோலா இருக்குமா ஆமா, உங்களுக்கு? கண்டிப்பா வித்தியாசமா. உங்களுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரோல் நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு? அது என்ன மாதிரி ரோல்? வில்லி மாதிரி ரோல் பண்ணணும்னு ஆசை. யா. அதாவது ஸ்கூலுக்கு போற ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் குழந்தை மாதிரி இருக்கீங்க. வில்லி ரோல்லாம் எப்படி நாங்க கொடுக்கறது சொல்லுங்க. சின்ன வில்லியா பண்ண. சின்ன வில்லியா? அது குட்டி வில்லியா? நீங்க கோவமா ஒரு சின்ன குழந்தை அடம் பிடிக்கிற குழந்தையா மாதிரி நடிச்சு காட்டுங்க. அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். அவங்க என்னை எப்படி எல்லாம் சொன்னாங்க, அவங்க கிட்ட நான் யாருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே? என்ன வில்லி, அவங்க சொன்னதுக்கு வேண்டாம், புரியுதுங்களா? எனக்கு இந்த பருப்பு சாதம் வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு தான் பருப்பு சாதம் சாப்பிடுவேன். வெரி நைஸ் ஷாமிலி, சூப்பர் எஃபர்ட். Thank you so much ஷாமிலி for being with us today. நீங்களும் நிறைய பரிசுகள் வின் பண்ண அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much. வணக்கம் சித்ரா, எப்படி இருக்கீங்க? Yes, I'm fine. எப்படி இருக்கீங்க? Thank you so much. நல்லா இருக்கேன் சித்ரா. So சித்ரா, what are you doing now? நான் ஒரு ஆங்கர் அண்ட் மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ். சீரியல்ல பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் மாடலாவும் இருக்கேன், ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஜீ தமிழ்ல நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். சூப்பர். 3 in 1 ஆக இருக்கீங்க. உங்களுக்கான 3 பரிமாணங்களையும் ரொம்ப பிடித்த பரிமாணம் எதுன்னு சொல்வீங்க? கண்டிப்பா ஹோஸ்ட் தான். ஏன்னா என்னுடைய ஆரம்பம் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. சோ இப்ப கூட எனக்கு ஒரு ஷோ பண்றதுமா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ ஒரு சீரியல் பண்றதை விட ரொம்ப ஹாப்பி கண்டிப்பா ஒரு ஹோஸ்ட் தான். இப்போ சீரியல்ல வந்து there's a whole day இல்லீங்களா? பட் ஆங்கரிங்ல பாத்தீங்கன்னா we come 4-5 hours அப்படின்னு முடிஞ்சிரும். So how interesting is talking or how interesting is serials? ரெண்டுத்துக்கோட pluses and minuses சொல்லுங்களேன். சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சீன் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம நடிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பேசணும். ஓகே. பட் நம்ம ஆக்டிங் which means நம்ம ஹோஸ்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ஷோ வந்து நம்ம ஹோஸ்ட் பண்றோம்னா அது என்ன ஷோ, அதுக்கு என்னென்னலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா அது நம்ம கையில தான் இருக்கும். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். Very nice Chitra, it's been wonderful talking to you. இன்னும் பல விஷயங்கள் உங்க கூட பேச போறோம். Time to move on to our contestant number 4. அப்சரா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much. அப்சரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I'm doing 2 serials. Very nice. And 1 for Zee தமிழ் லக்ஷ்மி வந்தாச்சு. லக்ஷ்மி வந்தாச்சு. அதுல உங்களுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்களேன். கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு நார்மல் ஃபேமிலியில இருக்கிற ஒரு சாதாரணமான பொண்ணு. வாய் பேசாத மாதிரி நடிக்கணும். ஆக்சுவலி ஷில் டாக் பட் பேச முடியாத மாதிரி நடிக்கணும் ஒரு கல்யாணத்துக்காக. அண்ட் தாவணி எல்லாம் கட்டிட்டு ஊர்ல வந்து வண்டி எல்லாம் ஓட்டிட்டு போற மாதிரி, பால் விக்கிற வண்டி இருக்கும்ல, அதெல்லாம் ஓட்டிட்டு போற மாதிரி. என்னோட ஒரு பெரிய ட்ரீம் அந்த வண்டி ஓட்டி பாக்கணும்ன்றது.
இப்படிப்பட்ட ட்ரீம் ராக்கெட்ல போனோம் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, எனக்கு But பால் வண்டி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய ட்ரீம் எனக்கு. How sweet. ஸோ நான் அதை டிரைவ் பண்ண நல்லா இருந்தது. அண்ட் வெரி குட் சீரியல், நல்ல க்ரூ, சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ப்ரொடக்ஷன், வெரி கம்ஃபர்டபிள், Very நல்ல nice. ப்ராஜெக்ட். சூப்பர். நீங்க எப்படி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களா சார்? ஏன்னா நீ ஒரு பிரைமரிலியா மலையாளி இல்லையா, தமிழ் இங்க வந்து தான் கத்துக்கிட்டீங்க. ஆமா, நான் இங்க வந்துதான் தமிழ் கத்துக்கிட்டேன். And நல்லாவே பேசுறீங்க. சோ எப்படி இத பேசுறதுக்கு நல்லாவே பேசுறேன்னு நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நிஜமாவே அதாவது அந்த ஸ்லைட் அந்த அப்படி கேரளா பார்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கே தவிர்த்து தமிழ் ரொம்பவே அழகா பேசுறீங்க. பட் இது அதிகமாக பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுறது? கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுனது இல்ல, நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். பிகாஸ் நான் இனிஷியலி இங்க இப்ப நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு 2.5 years ஆகுது. 2.5 years முன்னாடி நான் அதுக்கு உண்மையிலுமே நன்றி சொல்லணும்னா என்ன டைரக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்களே, ப்ராம்ப்ட் பண்ணி தருவாங்க, அவங்கள நான் வந்து கடவுள் மாதிரி கையெடுத்து கும்பிடுறேன். பிகாஸ் ஒரு வேர்ட் கூட எனக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது தமிழ்ல. தமிழ்ன்ற உச்சாரணமே தப்பா இருந்தது. ஒன்னு எனக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் தமிழ் ஒரு சீரியல் டப் பண்றேன். That's very nice. Wonderful Apsara. Very happy to have all the 4 of you on the show. நீங்க 4 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும், நிறைய பரிசுகள் வின் பண்ணணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். So time for us to move on. விஜயதசமியோட இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம விளையாட போறது அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 1 அட்ராஸ் சக்க. இந்த சுற்றுல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் டெஃப்லான் கோட்டட் 2 pan set, ரோட்டி மேக்கர், அயர்ன் பாக்ஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். அட்ராஸ் சக்கையில உங்களுக்காக ஒரு 1 minute கேம் இந்த மேடையில நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ ஒருத்தர வந்து விளையாட போறீங்க. யாரு ரொம்ப குறைவான சமயத்துல ஆர் இந்த 60 செகண்ட்ஸ்ல அதிகமான மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்றத டிசைட் பண்ண போறோம். Are you ready? Yeah, ready. All the 4 contestants, உங்களுக்கு கேம் ரொம்ப சிம்பிள். ரெண்டு சைடுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பால் அண்ட் ஒரு பால் ஃபுல் ஆஃப் பால்ஸ் இருக்கு. அங்க ஒரு டைரி இருக்கு. நீங்க இப்ப ஒரு கை யூஸ் பண்ணி இந்த டைரியில ஒரு பால் அங்கிருந்து பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து இந்த எம்டி பால்ல போட போறீங்க. அப்புறம் இங்க இருந்து ஒரு பால்ல திருப்பி ஃபில் பண்ணி போய் அந்த எம்டி பால்ல போட போறீங்க. ஒரு நிமிஷத்துடைய முடிவுல எம்டி பால்ஸ்ல எத்தனை பால்ஸ் நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்றத டோட்டல் பார்த்துட்டு தான் we're going to decide who the winner is. உங்ககிட்ட இருக்கிறது 60 வினாடிகள் மட்டுமே. ப்ளீஸ் ரிமெம்பர், இங்க இருந்து நேரா நடக்காதீங்க. இப்படி சுத்திட்டு போய் அங்க போடணும், அப்படி சுத்திட்டு வந்து இங்க போடணும். வந்தனா ரெடியா போலாமா? Yeah, I'm ready. வாங்க வந்தனா. நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க இந்த பயணம் இந்த மீடியா? நான் மீடியாக்கு வந்து 15 years ஆகுது ஆக்சுவலா. 2000ல ஆரம்பிச்சேன். அப்படியே போயிட்டு இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. 2000ல இருந்து இன்னி வரைக்கும் மீடியா எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய மாறி இருக்கு. டெக்னீஷியன்ஸ் வைஸ், அப்புறமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ ரொம்ப கேஷுவல் ஆயிட்டாங்க. அப்போ ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. இப்போலாம் நாங்க ப்ரொஃபஷனல் இல்லன்றீங்க? இல்ல, ஐ மீன் ப்ரொஃபஷனல்னா இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. So it's easier to work. Yeah. So what are your hobbies? எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். எப்படிப்பட்ட வித்தியாசமான ஹாபியா இருக்குது இது. சூப்பர். தூங்குறது, டான்ஸ் அண்ட் குக்கிங். தூங்குறது, டான்ஸ் அண்ட் குக்கிங் சொல்லிருக்காங்க. வேற யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க இந்த குரூப்ல? அந்த yellow color dressல இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய நடன திறமையை நம்ம இந்த மேடையில பார்க்க போறோம். நீங்க அப்படியே அதிர போறீங்க. Are you ready வந்துடா? தெரியாது, அந்த அளவுக்கு நடனம் ஆடுவாங்க அவங்க. அப்படிங்களா? ஆமா. சரி, நீங்களும் மேட்ச் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு சித்ரா எங்களுக்கு. Let's get this going வந்தனா. Come on. Are you ready, Vandana? Yeah, ready. Your time starts now. இது பண்ணிட்டே போ. வெயிட், கொஞ்சம் என்ன நிக்க விடு. Quickly. Super. ஸ்டாப் பண்ணிட்டே போ. Go on. சூப்பர். பதட்டப்படாம பேஷண்டா பண்ணுங்க. Yeah. You're playing very well. Oh my god. Shit. Super. பேஷண்டா பண்ணுங்க வந்தனா. You're doing very well. Fast. Come on. Very good. அந்த கையை பெர்ஃபெக்ட்டா பின்னாடி வைக்கிறீங்க நீங்க. மத்தவங்க அதை செய்யணும். இல்ல, மேடம் என்ன பண்ணுவாங்களோ அதான் நாங்க பண்ணுவோம். அவங்க தான் டெமோ பீஸ். ஆமா, கரெக்ட்டா அவங்க பின்னாடி கை வைக்கறாங்க, அதே மாதிரி வைக்கணும். You got 10 seconds to go, Vandana. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. Okay. இந்த சைடு 4 முடிச்சிருக்கீங்க, அந்த சைடு 2 போட்டுருக்கீங்க. Yeah. So in total you've managed 6. Yes. Okay.
சூப்பர். வாங்க வந்தனா. Yeah. வெரி வெரி வெல் டன். ஒரு பெர்ஃபெக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கீங்க நீங்க. Thank you. எல்லாமே பெர்ஃபெக்ட். டு precision. கரெக்ட்டா பால் வைக்கிறது, ஹேண்ட் பின்னாடி போறது, கரெக்ட்டா நடந்து வருது, அதுல டிராப் பண்றது. ஐ திங்க் தட் வாஸ் a bad miss உங்களுக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப க்ளோஸ் வந்தது. எப்படி இருந்தது? ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்ததா? ஈஸியா தான் இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். ஃபோக்கஸ் இருந்தா போதும். ஆமா, ஃபோக்கஸ். அவங்க ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்போ? இல்ல ஜாலியா தான் இருந்துச்சு. என்கரேஜ்மென்ட் இருந்தது. என்கரேஜ்மென்ட். அப்ப ஷாமிலியும் என்கரேஜ் பண்ண வேண்டியதா? நம்ம வாங்க ஷாமிலி. சோ ஷாமிலி, எங்க இருந்து ஆரம்பிச்சது உங்களோட இந்த பயணம்? எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஆரம்பிச்சது. ஓகே. சோ அதுல இருந்து போயிட்டு இருக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னா எத்தனை ஆண்டுகள் முன்னாடி இருக்கும்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னா 4 இயர்ஸ் முன்னாடி. 4 இயர்ஸ். சோ இதுல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எங்க பிறந்தது உங்களுக்கு? நடிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுல பண்ணும்போது நல்லா இருந்தது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல, நல்லா பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண கிடைச்சிருச்சு. வெரி நைஸ். சோ இத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு ஒன் ஆஃப்டர் தி அதர். பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரீம் ரோல் இருக்கும். சப்சிக்வென்ட்ல திரைப்படங்களுக்கு நடிக்க வருவீங்களா? திரைப்படங்கள் வந்தது, பட் எனக்கு சீரியல்ஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு டெய்லி ஒர்க் என்ஜாய் பண்றீங்க? ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஃபேமிலிஸ் இருக்காங்க சீரியல்ஸ்ல. சோ ரொம்ப ஒரு ஃபேமிலியோட ஒர்க் பண்ற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதனால மூவியை விட பெட்டர் சீரியல் பண்றேன். ஷாமிலி, ஒரு நாளும் நீங்க உங்களையே டிவில பாத்துப்பீங்க இல்லையா? சோ இதை பார்க்கும்போது அச்சோ இந்த சீனை நம்ம இன்னும் நல்லா பண்ணிக்கலாமே, ஓ இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு அது யோசிச்சதுண்டா? யோசிச்சிருக்கேன், கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். அழுகுற சீன்ல எல்லாம் இன்னும் அழுது இருக்கலாமோ, இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சதுக்கு. இன்னும் தேமி அழணும்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலா ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவ. ட்ரெஸ்ஸிங்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா அவ தலைய ஆட்டி பேசவே மாட்டா. ஆமா, ரொம்ப நேரமா இந்த பொசிஷன்ல தான் நிக்கிறா, இப்படிதான் திரும்புறா. அதுக்கு மேல அவ தலை திரும்பவே மாட்டேங்குது. சோ எவ்வளவு இந்த பெர்ஃபெக்ஷன் உங்களை ஹெல்ப் பண்ண போகுது இந்த கேம்ல பாத்துடலாமா? பார்க்கலாம் வாங்க. Thank you. Shamili, your time starts now. சுத்தி வரணும். Oh, I'm sorry. ரெடி, சூப்பர். அந்த ஒரு கை நீங்க ஃப்ரண்ட்லயே யூஸ் பண்ண, திருப்பி சுத்திட்டு போணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். பேஷண்டாவே இருங்க. அவங்க வந்து நான் வந்து பால் வச்சதுக்கு அப்புறம் தான் கையை பின்னாடி வச்சாங்க. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணலாம். இல்ல இது உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா இதே பண்ணிக்கலாம். It's comfortable. ஓகே. வந்தனா வந்து அழகா 6 பால்ஸ் மூவ் பண்ணாங்க. எம்டி பால்ஸ்க்கு நீங்க எத்தனை மூவ் பண்றீங்கன்றத பார்க்கலாம். எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை மறந்துடுவாங்களோன்னு ஒரு பயம் போல. ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நீங்க சொல்ற பேச்சு கேக்குதுல, பால் நகரவே மாட்டேங்குது. கம்ஃபர்டபிளா இருக்கு. ஓகே, 5 முடிச்சிட்டீங்க. 6 வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து நம்ம பீட் பண்ணிடுவீங்க அந்த ரவுண்ட்ல. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஓகே, that is 6. Quickly. Come on. Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 and 1. Super. வந்தனா 6 முடிச்சாங்க. நீங்க 5 here and 3 there. In total 8 முடிச்சிருக்கீங்க. Very well played Shamili. Very very well played. வாங்க. சித்ரா வாங்க. So சித்ரா, உங்களுடைய பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? என்னுடைய பயணம் வந்து ஒரு தொகுப்பாளரா தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுவும் வந்து ஒரு ஒரு செம்ம டாஸ்க். யூசுவலா வந்து ஒரு ஆங்கரிங் பண்றதே பெரிய கஷ்டம். அதுலயும் வந்து முழுக்க முழுக்க தமிழ்ல ஆங்கரிங் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க தாய்மொழியை கஷ்டம்ன்றீங்க? அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க அப்படின்னா அந்த பவுல் அதை நம்ம கிண்ணம் அப்படின்னு மாத்தி சொல்லணும். இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஃப்ரிட்ஜ் பாக்குறீங்க, வாஷிங் மிஷின் பாக்குறீங்க, இல்ல நீங்க வேற ஏதாவது மின்னடுப்பு அந்த மாதிரி பாக்குறீங்கன்னா அப்படியே நம்ம மொழிபெயர்த்து சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்ல. வாஷிங் மிஷின் தமிழ்ல சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏங்க சீக்ரெட் அது? செலவு இயந்திரம். அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து எப்பன்னா நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அப்படியே மொழிபெயர்த்து நம்ம பேசும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் எடுத்த உடனே வந்து தமிழ்ல பேசணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்திருக்கு உங்களுக்கு அந்த டேலண்ட். எஸ், சூப்பர். ஸ்கூல்ல தமிழ்ல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க? நான் தமிழே இல்ல, ஆக்சுவலி நான் தெலுங்கு மதர் டங். ஓகே. அண்ட் நான் செகண்ட் லாங்குவேஜ் வந்து சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். சோ உங்களுக்கு இட் வாஸ் இனிஷியலி a challenge. யா, எக்ஸாக்ட்லி. வெரி வெரி நைஸ். ரொம்ப அழகாவே சிறப்பாவே பேசுறீங்க தமிழ. நீங்க விளையாடிலாமா? கண்டிப்பா வாங்க. Your time starts now.
2 contestants விளையாடி இருக்காங்க. வந்தனா 6 மேனேஜ் பண்ணிட்டாங்க, ஷாமிலி 8. So Chitra, if you have to do well, நீங்க at least 8 beat பண்ணணும். Bad luck. அது அப்படியே விரல்ல ரெஸ்ட் பண்ணி கொண்டு வரீங்க. No. Yes. No இல்ல. Yes you are. Go on, go on, go on. ஆமாம் இல்லை என்று கூறவும். 5 முடிச்சிருக்கீங்க. Coming on to 6. இங்க கரெக்ட்டா பேங்கிள் எல்லாம் ரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க அழகா. 3, 5, 4, 3, 2, 1 and time up. So time upக்கு அப்புறம் அந்த பால் போட்டதனால அதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். Oh my god. So you did 3 here and 4 there. 7 முடிச்சிருக்கீங்க. Very very well played Chitra. Super. Unfortunately அங்க ஒரே ஒரு பால் டிராப் பண்ணிட்டீங்க. இல்லனா நீங்க ஷாமிலிக்கு ஈக்குவலா வந்திருப்பீங்க. But Vandana at 6, Shamili at 8 and Chitra at 7. So Apsara உங்களுடைய லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது இல்லையா? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க அப்சரா பேசலாம். அப்சரா நீங்க வந்து மலையாளம் பேசிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே. சடன்லா எதுக்கு தமிழ் அப்படின்றது? மலையாளத்துல நீங்க ட்ரை பண்ணிருக்கலாமே. மலையாளத்துல ட்ரை பண்ணவே இல்ல. ஸ்ட்ரைட்டா வந்தா தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து, அதனால தமிழ்ல. ஓகே, பட் இந்த ஆஃபர் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? வாட் டிட் யூ டு ஃபார் இட்? உண்மையா சொன்னா நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணல. Facebookல பிக்சர்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்தது. ஓ, தட்ஸ் ரியலி நைஸ். சோ அந்த ஆஃபர் வந்த கையோட நீங்க உங்களுடைய முதல் ஆப்பர்ச்சுனிட்டி இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது? 2.5 years before. 2.5 years. முதல்ல கேமராக்கு முன்னாடி நிக்கும்போது ஒரு பயமா இருந்ததா? அப்போ ஒன்னும் தெரியாது இல்ல, அதனால ஒரு பயமும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆனேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒன்னும் தெரியாது இருக்கும்போது வெரி கூல், அப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்தது எனக்கு. சூப்பர். நிறைய பேர் வராங்க, நம்மளுக்கு மேக்கப் பண்றாங்க, நல்லா சாரி கட்டுறாங்க, ஓ சோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சது உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஒரு 1 year ரொம்ப ஜாலியா போயிருச்சு. அதுக்கப்புறம் நானே வந்து நீங்க சொன்ன மாதிரி சீரியல் நம்ம பார்க்கும்போது ஓகே இன்னும் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் வந்து எனக்கு வந்தது ஒரு 1.5 years ஆகுது. இது ஒரு ப்ரொஃபஷனா சீரியஸா எடுத்துக்கணும்னு வந்தது. வெரி நைஸ். ஓகே, இப்போ மலையாளத்துல உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஹீரோ யாரு? திலீப். ஓகே, இப்போ நீங்க வந்து இது அதிர்ஷ்டலட்சுமி இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு மலையாளத்துல சொல்லுங்களேன். ഈ அதிர்ஷ்டலட்சுமி പ്രോഗ്രാമിലേക്ക് പങ്കെടുക്കുവാൻ നിങ്ങളും വിളിക്കൂ. கரெக்ட். வாங்க அப்சரா, we are ready to play. So are you ready Apsara? Please remember ஒரு கை பின்னாடி போய்டணும் உங்களுக்கு. ஓகே, நீங்க ஒரு கை வச்சு தான் விளையாடணும். அப்பப்போ இந்த கை வந்தனா பண்ணதா ஆக்சுவலி பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்க செட் பண்ணிட்டாங்க, பட் அது ஃபர்ஸ்ட்ன்றதால அது ஸ்பீட் வரல உங்களுக்கு. பட் anyway, very well tried. Time for us to start for you Apsara. Sure. 1 2 3 your time starts now. அந்த கை பின்னாடி போடணும் அப்சரா. மெதுவா பேஷண்டா விளையாடுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க விரல்ல ரெஸ்ட் பண்றீங்க. இல்ல Go on. Okay. Careful. விரல்ல அழகா ரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. இல்ல சித்ராவோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க? ஐயோ, அது என்னோட ஸ்ட்ராட்டஜி இல்ல. உங்க ஸ்ட்ராட்டஜி தான். விரல்ல ரெஸ்ட் பண்றது உங்க ஸ்ட்ராட்டஜி தான். Okay. Super, come on. விரல்ல ரெஸ்ட் பண்ணாதீங்க அப்சரா, that's cheating. Full body யூஸ் பண்றாங்க. அவங்க தனியா கேம் விளையாடுறாங்க, நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. 10 9 8 7 6 5 4 cheating பண்ணா now 3 2 1 and time up. Okay, so there's 3 here And 4 here. 3 down and இன்னொரு bowlல 4. Okay, so 3 plus 4 7. பட் இவ்ளோ சீட்டிங் பண்ணது உங்களுக்கு -1 நான் கொடுத்தே ஆகணும். பட் வாங்க 7 there. 4 பேருமே ரொம்ப சிறப்பா சீட்டிங்கே செய்யாம ரொம்ப சின்சியரா இந்த கேம் விளையாடி இருக்கீங்க. ஒரு தடவை உங்களுக்கே கை தட்டிக்கோங்க. இது ஆக்சுவலி சின்சியரா கேம் விளையாடுறது ஷாமிலி மட்டும்தான், பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்றதுனாலே அது.
ஐயோ அப்படியெல்லாம் இல்லையே. ஏன்னா வந்தனா பிளேட் வெரி வெல். அவங்க எங்கேயுமே அந்த விரல்ல ரெஸ்ட் பண்றது, பேங்கிள்ல வச்சு சாரில இருந்து பவுன்ஸ் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணல. பட் சித்ராவும் அப்சராவும் அட்டுழியம், ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்டிங் தான். ஐயோ அது அதுவாவே நடந்தது. நாங்களாம் ஒண்ணுமே சாரில எல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியுமா? நீங்க எல்லாம் பாத்தாங்க இருக்கா? நான் மட்டுமா பார்த்தேன், ஆடியன்ஸ் தான் பார்த்தாங்க. இதோட விளையாடி இருக்காங்க ஃபுல்லா. அதாவது அதுவாவே நடக்கிறது. மொத்தமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் குள்ள போயிடுதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுதான் பண்ணிருக்கீங்க சித்ரா அண்ட் அப்சரா ரெண்டு பேருமே. இப்போ இன்வால்வ்மென்ட், இது வந்து மொத்தமா இன்வால்வ் ஆயிட்டீங்க. ரொம்ப டேஞ்சரஸான இன்வால்வ்மென்ட் அது. டைம் ஃபார் us to move on to the scores. உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு, என்ன பரிசுகள் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல ஒரு 20 பாயிண்ட்ஸோட இருக்கிறது ஷாம்லி. நீங்க தான் ஒரு நிமிஷத்துக்குள்ள 8 பால்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஷாம்லி, இங்க இருக்கும் 4 கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? ரோட்டி மேக்கர் ப்ளீஸ் கம். கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். உங்க அறிவும் திறமையும் அடுத்தபடியாக சித்ரா அப்சரா, நீங்க ரெண்டு பேருமே 7 பால்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. அதனால இட்ஸ் டை பிரேக்கர், 15 பாயிண்ட்ஸ் ஈச். பட் என்ன பரிசு வேணும் அப்படின்றது நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அதை என்ன பண்ணோன்றது சொல்றோம். சித்ரா, உங்களுக்கு என்ன வேணும்? அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ். அப்சரா, உங்களுக்கு என்ன வேணும்? பவுன்ஸ். அந்த டெஃப்லான் கோட்டட் பேன். எஸ். ஓகே, சோ வாங்க சித்ரா, உங்களுக்கு பிடிச்ச அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். அப்சரா, உங்களுக்கு பிடிச்ச டெஃப்லான் கோட்டட் பேன்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். 4th பொசிஷன்ல இருக்கிறது, இன்ஃபேக்ட் 3rd பொசிஷன், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே 2nd பொசிஷன்ல இருக்காங்க. சோ 3rd பொசிஷன்ல இருக்கிறது நீங்க தான் வந்தனா, and you get 10 points there. நீங்க கேட்டீங்கல்ல இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும், அடம் பிடிச்சீங்களா இல்லையா? வாங்க எடுத்துக்கோங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். அட்ரா சக்கையோட முடிவுல உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ஷாமிலி with 20 points. நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது சித்ரா and அப்சரா with 15 points each. And 3rd பொசிஷன்ல இருக்கிறது வந்தனா with 10 points. ஆனா ஃபுல் சீட்டிங் பண்ணி கலாட்டம் ஆடினதுனால சித்ரா and அப்சரா, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரு பெனால்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சோ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரண்ட்ல வந்து இப்ப டான்ஸ் ஆட போறீங்க. வாங்க. ஐயோ எனக்கு டான்ஸ். நீங்க கும்மி அடிக்கலாம். வாங்க. ஐயோ எனக்கு டான்ஸ் வர. ஐயோ வராதவங்களே கம்முனு வந்துட்டாங்களா? இந்த ரவுண்டோட முடிவுல நம்மளுடைய ஸ்கோர்ஸை பார்த்தாச்சு. இவங்க ரெண்டு பேரும் பெனால்ட்டியாக டான்ஸ் ஆட போறாங்க. இந்த டான்ஸ்க்கு பிறகு இவங்களுடைய ஆடல் திறமையை பார்த்ததுக்கு பிறகு பாடல் திறமையை நம்ம பார்க்க போறோம். பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது ஜி தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி, powered by Milton, protection partner Good Night Advanced Express System. Can we have the track please? நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல, உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல, உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க எங்களுக்காக. மாமல்லம் ராமச்சந்திரன் அவர்கள் வெரி வெரி வார்ம் வெல்கம். திருநின்றவூர் அசோக்குமார் அவர்கள் வெரி வார்ம் வெல்கம். அண்ட் குட்டி விக்னேஷ் வணக்கம். இவங்க 3 பேருமே இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரவுண்ட் 2 ஆஃப் அதிர்ஷ்டலட்சுமி. ஸ்டார்ட் மியூசிக். இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் வாட்டர் பியூரிஃபையர், மிக்சர், ஜூசர் மிக்சர் and Ala Chains the professional unisex salon வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. அதிர்ஷ்டலட்சுமில
ரவுண்ட் 2 ஸ்டார்ட் மியூசிக்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னா யூஸ்வலா ஒரு மைம் ஆர்டிஸ்ட் வருவாரு, விஜயதசமி ஸ்பெஷல்ல. அதனாலதான் நமக்காக இந்த பெர்கஷனிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க உங்களுக்காக ஒரு பாடலை வந்து நாதஸ்வரம் தவில் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. பாட்டு கண்டுபிடிச்ச கூட நீங்க என்ன பண்ணணும், உடனே பாட்டு பாடிடணும். ஓகேங்களா? சோ அவங்க பாடல்ல வாசிச்சு முடிச்சதுக்கு பிறகு யூல் ஹேவ் 30 செகண்ட்ஸ். 30 வினாடிகளுக்குள்ள யாரு ரொம்ப குறைவான சமயத்துல அந்த பாட்டை கண்டுபிடிச்சு பாடுறீங்க அப்படின்றதுதான் இந்த என்டையர் டெஸ்ட். பாட்டா சினிமேட்டிக்கான சாங் வந்து இதுல கேட்டா நிஜமாவே கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டோம். இல்லையே, இப்ப மறைந்திருந்து பார்க்கும் தான் அழகா பாடிட்டாங்களே அந்த பாட்டு ஓகேங்க. அதே மாதிரி எல்லா பாட்டும் ரொம்ப சிறப்பாக வரப்போகுது. அண்ட் பாட்டு எனக்கு பாட வராதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஒரு 2 வரி நீங்க பாடின கையோட we've got சௌந்தர்யா, வெரி கார்ஜியஸ் சிங்கர், ஒரு மேடை பாடகர். இவங்க வந்து ஏஆர் ரஹ்மான் அண்ட் இவான் அவர்களுக்கு வந்து இவங்க நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் she started off her journey with 6 candles. So it's wonderful to have you இன்னைக்கு on the show. Thank you so much சௌந்தர்யா. So முதல்ல சௌந்தர்யா, நீங்களே ஒரு அழகான அறிமுக பாடல் கூட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. Yeah. வாட் அற்புதமான பாடல். பாவி பயலே இவ உயிர் மூச்சுல தட போடுற ஓயாம, ஆவி புகையா இவ அடி நெஞ்சில விளையாடுற போகாம, நான் புவியலதா பொறுப்பெடுத்ததே அது புரியுதடா, ஓ நினப்புலதா குளிர் இருந்திடத்தா என தெரியுதடா, ஓ அத்தாடி தலகால புரியாம பார்த்தேனே உன நானும் செய்யாம, காத்தோடு காத்தாக கை காத்து நடப்பேனே கருதாம, டார்லிங் டம்பஸ்க்கு டார்லிங் டம்பஸ்க்கு டார்லிங் டம்பஸ்க்கு டார்லிங் டம்பஸ்க்கு டா கிடா 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 டார்லிங் டம்பஸ்க்கு டார்லிங் டம்பஸ்க்கு டார்லிங் டம் கிடா 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 கிடா. Thank you so much. Thank you so much சௌந்தர்யா. சௌந்தர்யா, அடுத்தது என்ன பாடல்கள் வரப்போகுது உங்களுடைய மியூசிக்கல் ஜர்னில? ஓ இங்க என்ன பாட இல்ல அடுத்த பாட்டு நான் எப்படி உங்களை கேட்பேன், அவ்வளவு மக்கு பிளாஸ்டியா நானு கிடான்ட்டீங்கன்னா மக்கடா ஆயிடுவேன் நானு. பாடியிருக்கேன் சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு, பட் இன்னும் கன்ஃபார்ம் ஸ்டேட்ல வரல. ஸோ அது வெளில வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய மியூசிக்கல் ஜர்னி ரொம்ப சிறப்பாக இருக்கணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். டைம் ஃபார் us to begin. லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தது பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஷாமிலி நீங்க தான். அதனால இப்போ முதல் க்ளூ உங்களுக்கு தாங்க. ரெடியா? கம் ஆன் ஷாம்லி. ரெடி ஷாமிலி? ஓகே சோ முதல் ஸ்டார்ட் மியூசிக் இசை பீஸ் இவங்களுக்காக தான் சார். ஆரம்பிக்கலாங்களா? ஷாமிலிக்காக லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். பியூட்டிஃபுல், கண்டுபிடிச்சீங்க ஷாமிலி. நீங்க சொல்லுங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் சொல்லடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சஞ்சதம் சொல்லடி, வெரி நைஸ். இன்பம் பொங்கும் தென் மஞ்சள் நீராடி தெய்வம் ரெண்டாவது லைன்லயே நிறுத்தி இருக்கணும். சரி பாவம் பாடிடுவாங்க போலன்னு பார்த்தா மூணாவது லைன் வந்து என்ன படம் ஷாமிலி? கமல்ஹாசன் அண்ட் 2 குழந்தைங்க நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் சார், கமல்ஹாசன் என்ன சார் படம்னு எனக்கு தெரியாது. மகாநதி என்ற திரைப்படத்துல இருந்து வந்த ரொம்ப அழகான ஒரு பாடல். Why don't you sing that for us, சௌந்தர்யா? ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி, இன்பம் பொங்கும் என் கங்கை நீராடி, இன்பம் பொங்கும் என் கங்கை நீராடிடே,
இன்பம் பொங்கும் என் கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீர் சூடி தேவ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. தேங்க்யூ so much. வெரி வெல் டன் ஷாமிலி. 4 வினாடிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்தபடியாக நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தது சித்ரா அண்ட் அப்சரா 2 பேருமே. சோ சித்ரா முதல்ல க்ளூ உங்களுக்காக தான். Are you ready? கொஞ்சம் லேட்டஸ்ட் பாட்டா லேட்டஸ்ட் பாட்டா இப்ப வருது பாருங்க உங்களுக்காக சித்ரா. லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். தேங்க்யூ சோ மச். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. சாமி கருப்பு தான், அதுக்கு மேல தெரியாது. சோ இந்த பாட்டு தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. சாமி கருப்பு தான், அதுக்கு மேல எனக்கு தெரியாது. நல்ல பாடலின் வரிகள் பாடிருக்கீங்க சித்ரா. வெரி வெரி வெல் டன். எத்தனை வினாடிகள் கரெக்டா சொல்லுங்க? தெரியல. 3 வினாடிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி வெல் டன். தேங்க்யூ. சௌந்தர்யா, over to you. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு சாமி கருப்பு தான் சாமி சிலையும் கருப்பு தான் யானை கருப்பு தான் கோவும் கோயிலும் கருப்பு தான் என்ன ஆசைப்பட்ட கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான் அசத்தும் கருப்பு தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. Time for us to move on. அடுத்ததாக அப்சரா நீங்க தான் ரெடியா இருக்கீங்களா? லேட்டஸ்டான பாட்டு இது. ஐயோ லேட்டஸ்டான பாட்டுனா இருக்கிற 5 பாட்டுல எத்தனை பாட்டு தான் நாங்க போடுவோம்? ப்ளீஸ். ரெடியா அப்சரா? ரெடி. பாத்துருவோம். உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஃபார் ஆல் யூ நோ. பார்க்கலாமா? அப்சரா உங்களுக்காக லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். என்ன பாட்டு? நான் தமிழ்ல சொன்னா கொஞ்சம் தப்பு இருக்கும், கண்டுக்க கூடாது. தமிழ்ல தான் இந்த பாட்டு. பாடுங்க. தமிழ்ல சொன்னா தப்பு இருக்குன்னா தமிழ் தான் பாடுங்க. மான்குயிலே பூங்குயிலே தேடி வந்தா மாங்குயில தேடி வந்த நானும் தேடி வந்த நாள்ல பார்த்தா போஸ்ட் ஆபீஸ் மூடி இருந்தே. அழகா இங்க பாருங்க அப்சரா, கான்சென்ட்ரேட் பண்ணி பாடுங்க. ரெடி 1 2 3 கோ. மாங்குயிலே பூங்குயிலே இத நீங்களே வாசிச்சிருக்கலாம். இந்த புள்ள எதுக்கு ஆல்ரைட் அப்சரா கண்டுபிடிச்சிட்டீங்க மாங்குயிலேன்ற பாட்டு அப்படின்னு. அதுல வந்து நடிச்சிருக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நீங்க அது மாதிரி ஆடி காமிச்சா நாங்க நம்புவோம். உங்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த கோடெல்லாம் நடிச்சது யாரு?
கொடையெல்லாம் வேணுமா? கொடை. அந்த கொடையை வச்சுக்கிட்டு மழையில ஆடுவோம். ராம்ராஜ். ஓ மை காட். காட்டன் வேஷ்டிகளா? ராமராஜனை கூட எப்படி ராமராஜ் ஸ்டைல் ஆஃப் ராம்ராஜ் அண்ட் கனஹா அவங்க அந்த அழகான பாடல் எங்களுக்காக சௌந்தர்யா வாண்ட் டு சிங் தட் ஃபார் us. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு இந்த நாளு. அடடா எல்லா கனகா மாதிரி ஆடுவீங்கன்னு பார்த்தா கோவை சரளா மாதிரி ஆடுறீங்க, சில பேர் ஜெனிஃபர் லோபஸ் மாதிரி ஆடுறீங்க. பட் ரொம்ப அழகா ஆடுனீங்க. அப்சரா எத்தனை வினாடிகள் இந்த பாட்டை கண்டுபிடிச்சீங்க? டேக் a guess. No, I'm not sure. It was definitely more than 4 seconds. Think so. எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல தெரிஞ்சது, பட் கன்ஃபார்மா எனக்கு இதுவான்னு தெரியல, அதனால தான் வெயிட் பண்ணேன். நானே எங்க மனசுல யோசிச்சு 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 கணக்கெடுக்கும் போது 5 வினாடில இருந்து 6வது போறதுக்குள்ள கண்டுபிடிச்சீங்க. So we'll give it to you at 5 seconds, Apsara. Very well done. வந்தனா 3 டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சோ இந்த வாட்டி உங்களுக்கு பவர்ஃபுல்லா நீங்க இது ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. So let's go. வந்தனாக்காக let's start music. கை தூக்குமா? டக 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 அப்படின்னு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுங்க. கொஞ்சம் பேர் பண்ணிக்கோ அம்மா நீ கொஞ்சம் திரும்பிக்கோமா, ரொம்ப பயப்படுறாங்க என்ன அவங்க. கலைக்கிறதுக்கு அப்புறம் ரெடி பாடுங்க. ஏமா விக்னேஷ் பயன்படுத்துற இந்த பக்கம் திரும்பிடுங்க. ரெடி? கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. அடதான். வெரி வெரி வெல் டன். 3 வினாடிகள். கண்ணோடு Found the song in 3 seconds வந்தனா. சூப்பர். நல்லா தானே பாடுறீங்க, ஏன் வெக்கப்படுறீங்க? இல்ல அவன் முன்னாடி எனக்கு டெரரா இருக்கு. சௌந்தர்யா அந்த பாட்டை பாடிடுங்க. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாய், அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தக்கு ஜிம் சங்கர் தக்கர் தக்கு ஜிம் சங்கர் தக்கர் தக்கு ஜிம் தக்கு ஜிம் தக்கர் தக்கர் தக்கு ஜிம் சங்கர் தக்கர் தக்கு ஜிம் சங்கர் தக்கர் தக்கு ஜிம் தக்கு ஜிம். சல 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 ரெட்டை கிழவி, தக 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 ரெட்டை கிழவி உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ. பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ, தினக்கு தினக்கு தின திந்தில்ல நான் நகர்தனி தொங்கர்தனி தினதோ, தினக்கு தினக்கு தின திந்தில்ல நான் நகர்தனி தொங்கர்தனி தினதோ. Thank you so much சௌந்தர்யா, இன்னைக்கு வந்ததுக்காக உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. விஜயதசமி அனுமா ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். Thank you so much இந்த மேடை இன்னும் அழகாக்குனதுக்காக. நன்றி.
சோ இந்த ரவுண்டோட முடிவுல 4 பேருமே பாட்டு தெரியாது லேட்டஸ்ட் சாங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுவும் வந்து 10 வினாடிகள் 15 20 22 எல்லாம் கிடையாது. பாட்டு வாசிக்க ஆரம்பிச்ச உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆல் at 3 and 4 seconds. பட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான வினாடிகள் எடுத்தவங்க தான். யார் அது? ஷாமிலியா? ஷாமிலி 4. ஓ சித்ரா. வந்தனா and சித்ரா ரெண்டு பேருமே இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல. பட் உங்க ரெண்டு பேருக்குமே 20 பாயிண்ட்ஸ் நாங்க கொடுத்துறோம். ஓகே. பட் பரிசு என்ன வேணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பிரைசஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டங் ட்விஸ்டர் வைக்க போறோம். அந்த டங் ட்விஸ்டர்னா ரொம்ப சிறப்பாக யார் அதிகமான டைம்ஸ் சொல்றீங்க தப்பு இல்லாம அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எந்த கிஃப்ட் வேணும்ன்றதுக்கு. ஓகே. சோ இது என்னதான் நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. நம்ம நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. ஓகே. ரெடியா? ஓகே. சோ வந்தனா நீங்க இல்ல, இந்த வாட்டி சித்ரா ஃபர்ஸ்ட் சொல்வாங்க. ரெடியா? சித்ரா, லெட்ஸ் பிகின் at the count of 1 2 and 3. நம்ம தோசை நல்ல தோசை, நச்சன் தோசை, தீஞ்ச தோசை. நச்சன் தோசை இல்லம்மா, தச்சன் தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. பள்ளியில வில்லன் பேசுற மாதிரி இல்ல. தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, அந்த தோசை யாருமே சாப்பிட முடியாத அளவுக்கு மேல ஸ்ப்ரிங்க்லிங் அப் அப்படின்னு போட்டுருக்கீங்க நீங்க. தேங்க்யூ சித்ரா. வந்தனா, யூ ரெடி? லெட்ஸ் கோ. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. 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 நம்ம தோசை ட்ரை பண்ணி இது பாகுபலி படம்னு கேள்விப்பட்டேன். என்னது அது? பாகுபலி படத்துல அந்த வில்லன் பேசுவாங்களுக்கு அப்படி வந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த டங் ட்விஸ்டர் இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆமா, இப்ப சொல்லதானே போறாங்க. சொல்லுங்க அப்சரா, அது கரெக்ட்டா? நம்ம தோசை நல்ல தோசை சொல்லுவாங்க. சொல்லுங்க. நம்ம தோசை நல்ல தோசை. என்னது? நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீஞ்ச தோசை. எங்க தோசைக்கெல்லாம் பரிகாரம் பார்த்தா அவர்தான் ஏதாவது குருவாய். நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீந்த தோசை. நம்ம தீந்தல இல்ல சாப்பிடணும். தீஞ்சு போச்சு. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீந்த தோசை. நம்ம தோசை நல்ல தோசை, தச்சன் தோசை, தீந்த தோசை. அந்த வாய் மட்டும் வாசியாம எப்படி இவங்க அழகா பேசுறாங்க பாத்தீங்களா? அந்த வாய்கள் மட்டும் யூடியூப். அதாவது நீங்க கதகளி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும். ஏன்னா they only move their eyebrows and their lips. அப்படியே கதகளி பெர்ஃபார்மன்ஸ் பாக்குற மாதிரி இருந்தது. பட் எனிவே அந்த ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது வந்தனா and சித்ரா ரெண்டு பேருமே 20 மதிப்பெண்கள் வாங்குறீங்க. வந்தனா, உங்களுக்கு என்ன வேணும்? ஜூஸ் மிக்ஸா? ப்ளீஸ் கம் அண்ட் டேக் இட். கலக்கலாம், அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி ஆகலாம். சித்ரா, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? மிக்ஸி வாங்க. கலக்கலாம், அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்ட லட்சுமி. 4 பேருமே ரொம்ப சிறப்பாக 2 ரவுண்ட் விளையாடி இருக்கீங்க. அடுத்த ரவுண்ட் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணேன். பட் இது என்ன ரவுண்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனாலே கண்டிப்பா டப்பிங் அப்படின்னு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சோ உங்களுடைய டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி என்னைக்காவது சொதப்பி இருக்கீங்களா? மறக்க முடியாத டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. யா, டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா நார்மலா ரொம்ப ஸ்பீடா நெகட்டிவ் ரோல்ஸ்னால ரொம்ப ஃபாஸ்டா பேசுவேன். ஓகே. எனக்கு நானே டப்பிங் பண்ணிக்கும் போது ஒரு வாட்டி போனப்போ என்னால எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவு ஸ்பீடா சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பாதியில முடிச்சுட்டு டக்குன்னு போயிடுவோம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா பேசினதுல சிங்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் என்னன்னா டப்பிங் பண்றது இல்ல, மேரேஜ் ஆனதுனால அந்த வேலை. சோ அதனால இப்போ என்னோட டப்பிங் எனக்கு டப் பண்றவங்க வந்து சொல்றாங்க கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க. நான் பண்றது இல்லதுனால மறுபடியும் அதே ஒரு ஸ்பீட் வந்துருச்சு. அவங்க போன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க, ஏன்னா எங்கனால எடுக்க முடியல. அப்பதான் நினைச்சேன் ஓகே. சூப்பர் சூப்பர். ஷாமிலி, உங்களுடைய டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி டப் பண்ணிருக்கீங்களா? இல்ல, டப்பிங்லாம் இது வரைக்கும் சீரியல்ல பண்ணது இல்ல. ஒரு மூவில தான் டப்பிங்க்கு கூப்பிட்டுட்டு வந்து உள்ள வச்சு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேசுறது என்னது பேசுறதுன்னு இவங்க வேற உட்காந்து பேசுங்க பேசுங்க போது பேசுங்க பேசுங்க அப்படின்றாங்க. ஐயோ என்ன பேசுறதுன்னு அவங்கள பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது அப்படின்னாங்க. ஐயோ சாரிங்க கேக்குதுன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அந்த காத்து தான் வருது. தண்ணி குடிச்சுக்கோங்க தண்ணி குடிச்சுக்கோ, ஒரு பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணியாச்சு. பட் உங்களுக்கு வரலன்னு அழுதுட்டேன். சரி போயிட்டாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க. சோ டப்பிங் பத்தி எனக்கு தெரியாது. சித்ரா, உங்களுடைய டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து ஆக்டிங்ல நான் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணேன்னா டப்பிங்ல கிளியரா தெரிஞ்சிடும். அதுவும் டப்பிங்ல நான் வந்தனா மாதிரி தான் ஃபாஸ்டா பேசிட்டே போவேன்.
நான் பண்ற காமெடி சீரியல்ல அதே மாதிரி ஃபாஸ்டா பேசிட்டு என்னால டப்பிங்கே பண்ண முடியாது. எல்லாரும் செம்மையா திட்டுவாங்க. அதுவும் என்னால பண்ண முடியலன்னு சொன்ன உடனே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட். அம்மா தாயே தயவு செஞ்சு நீ கொடுத்துருமா, வாய்ஸ்க்கு கொடுக்கவே முடியலமா அப்படின்லாம் மேட்ச் பண்ணிருக்காங்க. சோ நிறைய திட்டுகள்லாம் வாங்கி நானே டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். So your எக்ஸ்பீரியன்ஸ். you enjoy dubbing. Yeah. பட் எது இன்னும் கஷ்டம், ஆக்டிங் or dubbing? டப்பிங் தான் ரொம்ப கஷ்டம். ஆக்டிங் நம்ம என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த நடக்கிற எஃபெக்ட், போற விதம் அதெல்லாம் வந்து மேட்ச் பண்றது டப்பிங்ல தான். So that is difficult. யா. Very well done Chitra. Thank you so much. உங்களுடைய dubbing experience ஷேர் பண்ணதுக்காக. அப்சரா சொல்லுங்க. என்னோட சீரியல் கேரக்டர் நானே டப் பண்ணணும்னு என்னோட ஒரு ட்ரீம். பண்றாங்க, இப்ப நான் ஒரு சீரியல் பண்றது டப் பண்றாங்க. ஓகே. எனக்கு ப்ராப்ளம் இல்ல, பட் அதை கேக்குற சவுண்ட் இன்ஜினியரை யோசிச்சு அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கேக்குறதே கஷ்டமா தான் இருக்கு. சவுண்ட் இன்ஜினியர் இவங்க சொன்ன மாதிரி நடிக்கிறது வந்து எப்படியாவது ப்ராம்ப்ட் வாங்கி பேசி அழுது எப்படியாவது நடிச்சு முடிச்சிடுவேன். பட் டப்பிங் ஸ்டுடியோல உட்கார்ந்து அது ஸ்கிரீன்ல பார்த்துட்டு சேம் இமோஷன் வர வைக்கணும். இது நீங்க வேற லாங்குவேஜ்னா அந்த லாங்குவேஜ் இப்ப நான் வந்து வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா தமிழ்ல அதை டப் பண்ணி பேசும்போது வேணாம் அப்படி சொல்லணும். அதே மாதிரி இது ஒரு வேர்ட் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த ஒரு நார்மலி எல்லாரும் வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல டப் பண்ணி போறது, நான் போய் உட்கார்ந்தா ஹாஃப் டே அங்கதான் உட்காரும். கடைசியில வந்து இப்போ சவுண்ட் இன்ஜினியர் அவர் எப்படி பேசுனா, அம்மா இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா என்னால இதுக்கு மேல முடியல, அந்த ஒரு மாடுலேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு. சார் புரியுது சார், நான் இப்ப முடிச்சிடுறேன் சார், கிளம்பிடுறேன் சார். அதாவது சவுண்ட் இன்ஜினியரே ஹாஃப் டே பிரேக் கேட்கற அளவுக்கு பண்ணிடுறீங்க அப்சரா. ஆமாமா. டப்பிங் இஸ் a beautiful experience அப்படின்னு 4 பேருமே ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய இந்த டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரவுண்ட்ல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல ஒரு சீன் and அதோடைய வாய்ஸ் வித் டயலாக் வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபுல்லா பார்த்த பிறகு அந்த வாய்ஸை நாங்க மியூட் பண்ணிடுவோம். நீங்க அதுக்கு டப்பிங் கொடுக்கணும். மாடுலேஷன் இமோஷன்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு போடலாம். ப்ராம்ப்டிங் பட் ப்ராம்ப்டிங்லாம் கிடையாது. ப்ராம்ப்டிங்கா பட் ஒரு வாட்டி தான் அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் 3 பேச்சாத்தான் இருக்கணும். பேச்சாதான் இருக்கணும் ரவுண்ட்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் மைக்ரோவேவ் அவன், அழகான எல்இடி டிவி, மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் அண்ட் கீசர். லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தது சித்ரா அண்ட் வந்தனா 2 பேரும் தான். டிசைட் பண்ணிக்கோங்க யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்கன்னு. வந்தனா அவங்க தான் நீ பண்ணு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. வந்தனா நீங்க வந்து ஸ்டார்டிங் குத்துவிளக்கு அவங்க தான். இல்ல அவங்க ஒரு தடவை குத்துவிளக்கு ஏத்துனது போதும் நிகழ்ச்சியில. சித்ரா இட்ஸ் யுவர் டர்ன் நவ. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க சித்ரா நீங்க தானே. ரெடியா சித்ரா? யா. ஓகே சோ சித்ராக்கான பேச்சாதான் இருக்கணும். டயலாக் இது. அடிய ஊசிவடி பாசிவடி விருதுநகர் யானை வெடி கேட்டுக்கடி ருக்கு நான் 10 ரூபா கொண்டு கொக்குன்னு. ரெடியா சித்ரா? இப்ப வாய்ஸ் மியூட் பண்ணி உங்களுக்காக வரப்போகுது. நீங்க டப் பண்ண போறீங்க. ரைட்? லெட்ஸ் கோ. அடிய ஊசிவடி பாசிவடி விருதுநகர் யானை வெடி கேட்டுக்கடி ருக்கு நான் 10 கொண்டு கொக்கு நானா. கரெக்ட்டா? கொக்கு வந்து கொக்கா மாறிட்டீங்க. அது கொஞ்சம் மாட்டலாம் ஆயிடுச்சு. பட் a good try. Not bad at all. கஷ்டமான வாய்ஸ், கஷ்டமான கேரக்டரைசேஷன், 2 இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சு. பட் உங்களுடைய மாடுலேஷன் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. அடுத்தபடியாக வந்தனா நீங்க தான். யூ ரெடி? எஸ் ரெடி. ஓகே உங்களுக்காக பேச்சாதான் இருக்கணும். அதோ வேதனை, அவமானம், வெட்கம், அழகு ராணி, அதிரூப சுந்தரி, ஆடவர் மயங்கும் அற்புத மேனி கொண்ட இந்த அரசனம் குமரிக்கு சுடுகாட்டில் எரியும் கொள்ளியிலிருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் இவனா எனக்கு மணமகன். வந்தனா நீங்க எல்லா டயலாக்கும் பேசுறீங்க, அர்ஜுன் தும்புறது மட்டும் நாங்க பண்றோம். ரெடி? ஈகர்லி வெயிட்டிங். வந்தனா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறோம். நீங்க இந்த தமிழ் டயலாக் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது தெலுங்குல கூட நீங்க டப் பண்ணலாம். ரெடியா? லெட்ஸ் கோ. ஓகே சோ வந்தனா உங்களுக்கான பேச்சாதான் இருக்கணும். இப்ப மியூட் ஆகி வரப்போகுது. லெட்ஸ் கோ நவ. వేదனை, అవమానం, వెక్కం. ఇంత అందంగా ఉండే నాకు, ఇంత అందమైన ఒళ్ళుండే నాకు, అందరూ నన్ను చూసే ఆశ్చర్యపోతున్నారు. కానీ ఇలాంటి కాకిలాగుండే ఒకడు నాకు పేరా ఛీ ஆச்சு. அங்க வரணும். చాలా సూపర్ గా ఉంది. ஆனா நீங்க ஒரு 4-5 தடவை நாக்குறீங்களே, ஏன்? தண்ணி வேணுமா? எனக்கு. ஓ எனக்கா? நாக்கணும் ஏதோ பையன் ஞாபகம் பண்ணிட்டா போல. யாரு அதை நாக்கு காமிச்சாங்கன்னு? நாக்கு. வெரி நைஸ் வந்தனா. பாகுனாரு. சூப்பர்.
அடுத்தபடியாக ஷாமிலி நீங்க தான் ரெடியா இருக்கீங்களா? டப்பிங்க்கு போன உடனே அழல ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்றத பாத்துடலாம். லெட்ஸ் பிகின். உனக்கு எனக்கு இடையில தீராமலே இருந்துகிட்டு இருக்கு ஒரு கணக்கு. அதுக்கு இதுதான் சரியான வழக்கு. இனிமேதான் என் பழி வாங்கும் படலமே இருக்கு. எப்படியும் உன் பையன் கழுத்துல உழ வைப்பன் சுருக்கு. பழி வாங்கும் படலவே இருக்கு. எப்படியும் உன் பையன் கழுத்துல விழ வைப்ப சுருப்பு. உனக்கும் எனக்கு தீராம இருக்குது கணக்கு. இனிதான் என் பழி வாங்கும் படலமே இருக்கு. இனிமேதான் உனக்கு எனக்கு சுருக்கு. உன் பையன் கழுத்துல விழ வைப்ப சுருக்கு. குலுக்கா இனிமேதான் சரியா இருக்கும். உன் சுலுக்கு உன் பையன் கழுத்துல இருக்குடா குலுக்கு. என்னடா இது? என்னது இது? என்னன்னு கேட்டேன் நானே. ஏமா சுலுக்கு குலுக்குலாம் எங்க வந்தது? டிஆர் பேசினுங்கிறாரு. அது மாதிரி பேசணும் நீங்க. நான் தான் இருக்குது உன் பையன் கழுத்துல ஒரு சுலுக்கு, நாளைக்கு எடுக்கிற ஒரு குலுக்கு. என்னமா இது? மும்தாஸ்லாம் இல்லையே இந்த சீன்ல, இருந்தாங்களான்னு? வெரி வெல் டன் ஷாமிலி. சேச்சி ரெடியா? ரெடி. அப்சரா அடுத்தது நீங்க தான் பேச போறீங்க. என்ன பேச போறீங்க? எங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்படி எங்களுக்கெல்லாம் படபடக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் அப்சரா. இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது உங்களுக்காக. பேச்சாதான் இருக்கணும். அப்சராக்காக போடுங்கப்பா. இவன் பேரு மொட்டை. இவன் ஒரு நாளைக்கு சாப்பிடுறது 30 முட்டை. இவன் கைவசம் 7-8 பேட்டை. இன்னைக்கு நீதான் இவனுக்கு சரியான வேட்டை. சோ அப்சரா நீங்க உங்களுடைய வீடியோ பார்த்தாச்சு. மொழி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற நேரத்துல இவ்வளவு வித்தியாசமான ஒரு டயலாக் உங்களுக்காகவே நாங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ரெடியா இருக்கீங்களா? நீங்க கேக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி. என்ன மொத்த ஆடியன்ஸ் வெளில எல்லாம் நிக்கறாங்க. 200-300 பேரு. ரெடியா? ஓகே அப்சரா லெட்ஸ் பிகின். இவன் பேரு தான் முட்டை. இவன் சாப்பிடுறது ஒரு நாளுக்கு 10 முட்டை. இவன் கையில இருக்கிறது மொத்தம் 30 மொட்டை. இவன் கையில இருக்கிறது இவன் பேர் தான் மொட்டை. இவன் கையில இருக்கிறது 30 மொட்டை. இவன் வச்சிருக்கிறது 30 பேட்டை. அதுலயும் 4 மொட்டை. அந்த மொட்டையை என்னமா இளநீர் வெட்ட கடை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஒன் மோர் டைம் கம் ஆன் அப்சரா. இங்க பாருங்க. மொட்டை, முட்டை, பேட்டை, வேட்டை. ஓகே பண்ணக்கூடாது சேட்டை. ரெடியா? மொட்டை, முட்டை, பேட்டை, வேட்டை. அதுக்கு முன்னாடி எல்லாம் இவன் பேரு தான் மொட்டை. இவன் ஒரு நாளைக்கு சாப்பிடுறது 30 இப்படி சொல்லலாமா? His name is மொட்டை. He eats 30 முட்டை. He got 7 பேட்டை. He is today you are his வேட்டை. இவ்வளவு தமிழ்ல பேசுறேன். அப்ப போங்க. வீடியோ போடுங்க. இவன் பேரு முட்டை. இவன் சாப்பிடுறது ஒரு நாளுக்கு 30 முட்டை. இவன் கைவசம் இருக்கிறது 7-8 பேட்டை. இன்னைக்கு நீதான் இவனுக்கு வேட்டை. சூப்பர் யுரோயிடப்பா. எப்படி அப்சரா இதே டயலாக் மலையாளத்துல சொல்ல போறீங்க இப்போ? ரெடியா? ரெடி. ஓகே. அது வந்து மலையாளம் அப்படியே அந்த ஃபீலோட சொல்லணும் நீங்க. ஓகே ஓகேங்களா? ரெடி லெட்ஸ் கோ. இவன் பேரான மொட்டை. இவ ஒரு ദിവസം കഴിക്കുന്നത് மொத்தம் 30 மொட்டை. இவன் கையில மொத்தம் 7-8 பேட்டை. இன்னைக்கு நீதான் இவனுக்கு வேட்டை. வேற ஏதாவது லாங்குவேஜ்? இல்ல போதும்மா. தெலுங்கு? போதும். தெலுங்குல பேசுறீங்களா? இல்ல வேண்டாம், அவங்க பேசிட்டாங்க. அப்ப நீங்க ஹிந்தில பேசுங்க. அது செகண்ட் லாங்குவேஜ்ங்க. ரெடி. இப்போ ஹிந்தில பேசுவாங்க. போடுங்க மொட்டை. उसका नाम முட்டை. காத்தா 30 முட்டை. He is eating daily 30 முட்டை. He is having nearly 7 to 8 பேட்டைஸ். And today he is your வேட்டை. Thank you very much for watching the news today. We will see you tomorrow again. Good night. Very nice அப்சரா. சூப்பர். அதாவது தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், நான் பேசுறது பேசுவேன். அவங்க வேணா மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு தெளிவா இருக்கீங்க. சூப்பர். 4 பேருமே ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. வெரி வெரி வெல் டன். யார் ஹையஸ்ட் ஸ்கோரர் நினைக்கிறீங்க? ஆடியன்ஸை கேட்டலாம். நாலு பேருமே சீரியல்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி நீஷ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவு சிறப்பாக டப்பிங் இன்னைக்கு அங்க பண்ணிருக்கீங்க. அதனால டப்பிங்க்கு மார்க் எல்லாம் கொடுத்து உங்களுடைய எஃபர்ட்டை வந்து நான் என்னப்பா அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ண போறது கிடையாது. 4 பேருமே சூப்பரா பண்ணதுனால நீங்க சூஸ் பண்ற கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். சோ வில் ஸ்டார்ட் வித் யூ. வந்து உங்களுக்கு என்ன வேணும்? அவன் மைக்ரோவேவ் அவன். வாங்க ப்ளீஸ், லெட்ஸ் டேக் இட்.
கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க அதிர்ஷ்ட லக்ஷ்மியா அடுத்தபடியாக ஷாமிலி உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? டிவி. வாங்க. கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி சித்ரா உங்களுக்கு என்ன வேணும்? ஹீட்டர். வாங்க ப்ளீஸ். கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம் நீங்க சித்ரா நீங்க ஆசைப்பட்ட மில்டன் பாக்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க. கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். வெரி வெல் டன். 4 பேருமே ரொம்ப சிறப்பா இந்த ரவுண்ட் விளையாடி இருக்கீங்க. நிகழ்ச்சியோடைய எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இட் இஸ் டைம் டு சே thank you to all of you. பட் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ப்ளீஸ் டூ ஷேர் வித் us. வந்தனா ரொம்ப நல்ல ஷோ, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி டப் ஸ்மாஷ் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூசுவலா இல்லாம. Thank you so much for being on the show today. ஷாமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பொழுதும் சீரியல்ல இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்டா விளையாட்டு அண்ட் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் ஜாலியா பேசி நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல ஷோ. கடைசி கிஃப்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியா? யா ரொம்ப ஹாப்பி. Thank you. சித்ரா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பொதுவா கேம் ஷோனா ரொம்ப கஷ்டப்படுத்தி கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அண்ட் கிஃப்ட்லாம் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நேரம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. Thank you so much சித்ரா. Thank you very much. நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில. Thank you very much. அப்சரா வேற ஊர்ல இருந்து வந்து இந்த ஊர்ல தனக்குன்னு ஒரு லாங்குவேஜ் பேரியர் எல்லாம் தாண்டி ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பீயிங் ஆன் தி ஷோ டுடே? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இட்ஸ் வெரி குட் அண்ட் டீசென்ட் ஷோ. சீரியஸா அது அந்த கலாய்ச்சாலும் அதை ஹர்ட் ஆகாம ரொம்ப நல்ல விதமா நீங்க ஒரு ஆங்கர் பண்றீங்க. சோ நான் எங்க உங்களை கலாய்க்கவே ஆரம்பிக்கலையே. அப்படி இல்ல, கலாய்க்கலாம், ஹர்ட் ஆகாம நல்லபடியா நீங்க கலாய்ச்சு நல்லபடியா இந்த Thank you so much. என்ஜாய் பண்ண. Thank you அப்சரா. Thank you very much. இன்னும் பல நிகழ்ச்சிகள் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். You should make a special mark for yourself அப்படின்ற எங்களுடைய வாழ்த்துக்கள். Well, all of you together please come forward. Let's celebrate this விஜயதசமி. இந்த விஜயதசமி அன்னைக்கு it is good over evil அப்படின்னு சும்மா சொல்லிருக்காங்க. வாங்க. Thank you so much. உங்க 4 பேருக்குமே இன்னைக்கு விஜயதசமி ஸ்பெஷல்ல இன்னும் ஸ்பெஷல் ஆக்குனதுக்காக நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு ஒரு நாளும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அப்ரிசியேஷன் உங்க எல்லாருக்குமே. நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். வெல்கம் உங்க அறிவும் திறமையும் அள்ளி கொடுக்கும் இட்டன் சாம்பியன்ஸ் எல்லாருக்கும். இவங்கள மாதிரி நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இங்க வாங்க, எக்கச்சக்கமான போட்டிகள் விளையாடிட்டு நிறைய பரிசுகளும் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற பட்டத்தையும் அள்ளிட்டு போங்க. இன்னொரு அழகான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். நன்றி, வணக்கம் and a very happy விஜயதசமி. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி powered by Milton, protection partner Good Night Advanced Express System. Start music. கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன கூந்தல் கூரையில் குடிசைய போட்டு கண்கள் ஜன்னலில் கனவினை கூட்டு கண்ணே தலையாட்டு காதல் விளையாட்டு கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. வீட்ல இருக்கிற ஜீ தமிழ் நேயர்கள் ஆகிய நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னா இந்த கேள்விக்கு சரியான விடையை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பி வைங்க. குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் விளம்பரத்தில் வரும் சிறுவன் என்ன வேடம் போட்டிருப்பாரு? சரியான பதில ஏல் ஸ்பேஸ் உங்க பெயர் ஸ்பேஸ் பதில டைப் செய்து 57575 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்று இரவு 10 மணிக்குள்ள உங்களுடைய விடைகளை அனுப்பி வைங்க. சரியான பதில SMS அனுப்பி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் வெற்றியாளருக்கு ஒரு அழகான பட்டுப்புடவை பரிசாக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த பரிசை வின் பண்ணிருக்கீங்களான்றத நாளை அதிர்ஷ்டலட்சுமியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.